ஆனா இன்னைக்கு வந்து நானே வந்து நடிச்ச படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல். என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன், என் பொண்ணு படம் போட்டிருக்கா. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினைச்சேன் இருக்கிற பிரச்சனையில இப்போ நம்ம இத்தனை நாள் ஒழுங்கா கான்டாக்ட்ல இருந்தோம், கரெக்டா இதுல பார்த்து நான் போலன்னா என்ன காலி பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக டெலிவிஷன் ஷோஸ், சினிமா, குக்கிங், டான்ஸ்னு எதுவா இருந்தாலும் சரி அதுல தன்னோட பெஸ்ட் கொடுத்து அதுல வின் பண்ணி காட்டுற போல்டான பர்சன். எஸ், வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்தின் நாயகி வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஆர்டிஸ்டா பேசுறதா ப்ரொடியூசரா பேசுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க. அதாவது ஆர்டிஸ்டா இருந்தா நம்ம வெறும் ஆர்டிஸ்டா இருந்தோம்னா ஆர்டிஸ்டா யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சுக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க. அது வந்து பெரிய உச்ச நடிகரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ற சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசணும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் அ ஃபிலிம். அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து தாய்லாண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதில் வந்து டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ், என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், நிறைய நடிகர்கள். ஸோ அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமா, பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளான் இட். கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வெர்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து சத்தியமா இன்னைக்கு வந்து நான் எனக்கு இங்க வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் நான் யூஸ்வலா எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன். உங்களுக்கு தெரியும், நான் நடிக்கலைன்னா கூட என்னை கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு, டைரக்டர்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு ஐ வில் கம். ஆனா இன்னைக்கு வந்து நானே வந்து நடிச்ச படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல். என் பணம் நான் போட்டிருக்கேன், என் பொண்ணு படம் போட்டிருக்கா. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினைச்சேன் இருக்கிற பிரச்சனையில இப்போ நம்ம இத்தனை நாள் ஒழுங்கா கான்டாக்ட்ல இருந்தோம், கரெக்டா இதுல பார்த்து நான் போலன்னா என்ன காலி பண்ணிடுவாங்க. At any cost I have to be there for my producer and for my director and for my film. ஸோ இன்னைக்கு வந்து அது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வந்து இப்போ கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்ன சொல்றது, அது நமக்கு தான் அசிங்கம். ஏன்னா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாங்க, ஒரு கார்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்றது இல்ல. அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற இந்த சினிமால வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது நானும் ஒத்துக்கிறேன். நானும் அந்த பாடுபடுறேன். உண்மையா சொல்றேன், இட்ஸ் நோ ஜோக். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்டா யோசிப்பேன், ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆர்டிஸ்டாவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன். ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனை. எனிவே, ஐ விஷ் இந்த சிச்சுவேஷன் சேஞ்சஸ். கமிங் பேக் டு த ஃபிலிம், இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க. நான் எப்பவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லயும் சொல்லுவேன், எனக்கு கதை நான் கேட்கறது இல்லை. நான் என்னோட லைன், ஏன்னா நான் வந்து எடுத்தோடனே வந்து மேடம் நீங்க தான் ஹீரோயின், நீங்க தான் மெயின் லீடு பண்றீங்க, கதை கேட்குறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டலா கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி. என்னோட கேரக்டர் என்ன, எத்தனை நாள் ஷூட்டிங்,
ஓகே என்ன கெட்டப் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன். அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட். பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும், அந்த கேரக்டருக்கு வேணும், அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்றேன். டைரக்டர்ஸ் வந்து நம்மள அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல ஒரு சில படங்கள் நான் சொன்னேன். ஐ திங்க் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ், அதுல தண்டுபாளையம் ஆல்சோ வாஸ் ஒன். ஜஸ்ட் வந்து 2 நாள் ஒர்க் பண்ணுங்கன்னாங்க, பார்த்தா போஸ்டர்ல நான் தான் பெருசா நிக்கிறேன். ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு. அந்த மாதிரிதான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் இஸ் எனக்கு வினோத தெரியும். வினோத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பேசினாரு. பிக்கப் படத்துல வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்றோம். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்றேன் நடுவில், அதுல வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும் தான் சொன்னாரு. நான் சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு. போலீஸ், அந்த போலீஸ் யூனிஃபார்ம் நான் எந்த நேரத்துல தைச்சேனோ தெரியலங்க, அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு 10 படம் முடிச்சிட்டு. ஆனா சீரியஸா அதை போடும் போதெல்லாம் ஒரு பயங்கர, அதாவது அது எப்படி தைச்சு ஐ காட். நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னாரு, மேடம் உங்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்டியூமர் எடுத்துக்க சொல்றேன். நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளவு செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது, பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது. ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு. ஸோ நான் கேட்டேன். அப்பா அவர் சொன்னாரு, காஸ்டியூமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி 7,000 சம்திங் ஆகும் மேடம். என்னோட காஸ்டியூமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி எனக்கு நல்ல போலீஸ் யூனிஃபார்ம் வேணும், அது கரெக்டா ஸ்ட்ரெச் ஆகணும், கிழியக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும். அந்த ஏன்னா அந்த ஃபிட் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு. ஸோ நான் கேட்டேன். அவர் சொன்னாரு சம் 12,000 ஆகும். நான் சொன்னேன் நீங்க வந்து எனக்கு 7,500 என்னமோ கொடுத்துருங்க, நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் தைச்சுக்கிறேன், பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணேங்க. சத்தியமா சொல்ற 10 படம் அதுல போடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டா தைச்சிருப்பாரு சாய். சிவா அவரோட பார்ட்னர். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது அதான் என்னோட வெயிட் மிஷின். நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம் அவ்வளவுதான், அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக். ஆனா அதுதான் ஓகே நான் வெயிட் போடல இல்ல இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. லக்கிலி ஐ காட் திஸ் ரோல். பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னாரு. கடைசியில பார்த்தா நான் தான் வைஜெயந்தி IPS. இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம். ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை, சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடா வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன். ஒரு 1 year விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ வில் டேக் த ஃபிலிம். அதான் பேஷன். ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்ல, அந்த லவ் ஃபார் சினிமா. நமக்கு இருக்கிற 10 பைசா கூட அந்த படத்துல போடணும், தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கதான் போடணும்ன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம். சோ அந்த மாதிரி நடந்ததுதான் வைஜெயந்தி IPS. அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவ்யம், ஐ திங்க் இன் தெலுங்கு. வைஜெயந்தி IPS. விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார். நாங்க பார்த்து வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல. அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் தட் டைட்டில் ஆல்சோ. ஸோ அந்த படம் எல்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன், அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜ்ல அமையும், இந்த மாதிரி ஒரு மேடையில உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் மோர் தென் எனி திங். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த டைரக்டர் மனோஜ் அண்ட் காட். இட்ஸ் ஆல் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே சொல்றதுதான், லைஃப்ல வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள், பிக் பாஸோட டேக்லைன் தான். சத்தியமா லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ். காட் ஒர்க்ஸ் இன் ஹிஸ் ஓன் வேஸ். சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபிளா இருக்கும். ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா
நம்பிக்கை தான். யூ ஹாவ் டு பிலீவ். எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது, நடக்காது, தெரியாது, எல்லாமே சொல்லுவாங்க. அதை மீறி நமக்குள்ள நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும், யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும். யூ ஹாவ் டு கீப் கோயிங். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ நோ, ஐ எம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ். நீங்க பிலீவ் பண்ணா மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன், டெஃபினெட்லி ஹேப்பன்ஸ். ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்க. And I wish the film grand success, and yeah, thank you and lovely to see you all again. Thank you. Thank you, ma'am. Audio launch கான டைம். வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்தின் ஆடியோவை நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், இயக்குனர் பேரரசு அவர்கள், தயாரிப்பாளர் சங்க இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.